இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். எல்லா கால்கள் முடங்கும், எல்லா நாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். எல்லா கால்கள் முடங்கும், எல்லா நாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜேடிகே நேயர்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே ஆண்டவர் என்ற தொடரில் இன்று நாம் கலாத்தியரை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். கலாத்தியர் நமக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த விடுதலை வாழ்வை அளிக்கிறது என்பதை இந்த நிருபம் அழகாக விவரித்து கூறுகிறது. இதை பவுல் கையெழுத்தாய் எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். AD 49 பிஃபோர் எருசலேம் கவுன்சில் ஃபார்மாருக்கு முன்னால் இந்த நிருபம் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. இது எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், 4 மிஷனரி பிரயாணத்தை பவுல் மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது பிரயாணத்தின் போதே பவுல் கலாத்திய சபை மக்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கொஞ்ச நாட்களிலே அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை நாடி சென்று விட்டனர். இந்த பிரச்சனையின் காரணமாக தான் இவர் இந்த கலாத்தியர் நிருபத்தை எழுதுகிறார். இந்த பிரச்சனையை பவுல் 3 விதமாக அணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். மொத்தமாக 6 அதிகாரங்கள் இந்த கலாத்தியரில் உண்டு. 1-2 அதிகாரங்களில் தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதையும், எவ்வாறு தாம் இந்த ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டேன் என்பதையும் 1-2 அதிகாரங்களில் கூறுகிறார். 3-4 அதிகாரங்களில் சுவிசேஷத்தின் மேன்மையை பற்றி குறிப்பிடுகிறார். இது ஒரு மேலான சுவிசேஷம் என்பதையும் இதில் குறிப்பிடுகிறார். 5-6 அதிகாரங்களில் எவ்வாறு சுவிசேஷ பெற்ற மனந்திருமண மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அதை எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த கலாத்திய நிருபங்களில் விவரமாக விவரிக்கிறார். கலாத்திய மக்களை பற்றி நாம் பார்ப்போம் என்றால், அவர்கள் கிரேக்கர்கள். அவர்களுடைய பிரதான தொழில் விவசாயம். அதனால் அந்த இடத்தில் அநேக மக்கள் இருந்ததுனால பவுலுக்கு இந்த இடம் ஒரு ஊழியம் செய்ய ஒரு அனுகூலமான ஒரு இடமாக அது இருந்ததினால் முதல் மிஷனரி பிரயாணத்திலே இந்த கலாத்திய மக்களை பவுல் சந்திக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போதே அவர் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும் என்று ஆரம்பிக்கிறார். நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி தம்முடைய பிதா தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படின்னு நம்முடைய பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அதாவது அடிமை, கொடுமை, பயம், சோதனை, ஏமாறுதல், துக்கம் ஆகிய இவைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த கலாத்தியர் சுவிசேஷத்தை பெற்ற இவர்கள் கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை நாடி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் கலகக்காரர்களால் இப்படி ஆக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள் என்று 10வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். அதுபோல் இந்த சுவிசேஷத்தை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் நான் கற்றதும் இல்லை அப்படி சொல்லிட்டு, நான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஆனேன் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். என் ஜனத்தாரே, என் வயது அநேகர்களை பார்க்கிலும் நான் தேறினவனாய் நான் இருந்தேன் என்றும், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக நான் மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் என்றும், ஆனாலும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரே எனக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருந்த பொழுது
நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களிடத்தில் நான் போகாமல் தான் அவர் கூறுகிறார். நான் ஒரு மனுஷத்தினர் இதை பெற்றதும் இல்லை, இதை நான் கற்றதும் இல்லை அப்படின்னு கூறுறார். நான் அரபி தேசத்துக்கு சென்று விட்டேன். 3 வருஷங்கள் சென்ற பிறகுதான் நான் எருசலேமுக்கு வந்து சீசர்களை சந்தித்ததாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார். சீசர்களும் அவருடைய சுவிசேஷத்தை அங்கீகரித்து முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனை தானே அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு என்னைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று 1ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவையும் பர்னபாவையும் கூட்டிக் கொண்டு மறுபடியும் சிஷ்யர்களிடத்தில் சென்றேன். இது தேவ அறிவிப்பினால் நான் போனேன் அப்படிங்கிறாரு. நான் எதை பிரசங்கித்தனோ அதையே அப்போஸ்தலருக்கு நான் விவரித்து காட்டினேன் என்று சொல்லுகிறார். தீத்து ஒரு கிரேக்கனாக இருந்தார். ஆனாலும் அவரை இவர் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் கட்டாயப்படுத்தவில்லை. அப்போஸ்தலர்களை இன்னும் நம்ம பார்க்குறோம். தீமோத்தேயை அவர் பாதி கிரேக்கனு பாதி யூதராக இருந்த போதிலும் அவரை விருத்த சேதனம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் என்றால், பவுலுக்கு விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை என்பது தான் அவர் இந்த இடத்துல காட்கிறார். கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், கர்த்தருடைய நாமத்தை வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பதையும் ரோமர் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர்களிடத்தில் அவர் விவரித்து காட்டின பொழுது இந்த சுவிசேஷத்தை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இதை 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தூண்களாக எண்ணப்பட்ட கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் பிரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்தில் எனக்கும் பர்னபாவுக்கும் அவங்க கை கொடுத்து தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளும்படி அவர்கள் கூறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது பேதுரு மேலே ஒரு குற்றம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவர் பேதுரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து அவங்க வரும்பொழுது பிரஜாதியரோட கலந்து சாப்பிட மறுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதை பவுல் நேரடியாக அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறார். நீர் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பேதுருவிடம் கூட்டி கண்டிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் அவர் சொல்வது, கிறிஸ்துவனுடைய கூட நான் சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கூறுகிறார். நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குறதில்லை என்றும் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே என்றும் அவர் கூறுகிறார். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் தான் அந்த மேன்மையான ஒரு சுவிசேஷத்தை பற்றி கூற வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே அவர், நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு. இந்த இதில் நம்ம 2 விதமான ஜனக்கூட்டம் இதில் இருந்ததாக நாங்கள் பார்க்குறோம். முதலாவது அப்போஸ்தலர்களில் சொல்லப்பட்டபடி சீமோன் என்னும் ஒரு மாய வித்தைக்காரன் தன்னுடைய செயல்களினால் பெரியோரையும் சிறியோரையும் இழுத்து கொண்டிருந்தார். இந்த மாய வலையில் நிறைய பேர் இழுப்புண்டு போனார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சில பேர் கிரேக்கர்கள் எருசலேமுக்கு சென்று சீஷர்களை சந்தித்து விசுவாசித்து கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இவ்விரு கூட்டத்தாருமே ஆவியிலே ஆரம்பம் பண்ணினார்கள், ஆனால் மாம்சத்திலே இவர்கள் முடிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் என்று பவுல் உபதேசித்ததை விட்டுவிட்டு விருத்த சேதனம் பண்ணுவதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னும் வேறு சில திட்டங்களை ஃபாலோ பண்ணுவதற்கு அவர்கள் ரெடியாகி விட்டார்கள். அதனால் இத்தனை பாடுகளை நீங்கள் வீணாப்பட்டீர்களோ அப்படிங்கிறது 4ஆம் வசனத்தில் அவர் கேட்குறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டாக இவர் ஆபிரகாமை கூறுகிறார் பவுல். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு. இந்த விசுவாசமுள்ள வாழ்க்கை என்பது நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை பலப்படுத்துகிறது. ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கையை அது நமக்கு அளிக்கிறது அப்படின்னு. விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அறிவீர்களாக.
ஆபிரகாமுக்குள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சுவிசேஷமாய் முன்னறித்தது என்றும், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும் இந்த ஆபிரகாமுடைய இது எடுத்துக்காட்டாக அதில் கூறுகிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் என்னார்கள், அவர்களோடு அது முடிந்து போகிறது. அது ஒரு சாபத்தை கொண்டு வருகிற. ஆனாலும் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்களுக்கு பரம்பரையாக அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் இந்த சொல்கிற இந்த சாபத்தை நாம் பார்க்கோம் என்றால் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் சொல்கிற சாபத்தை இந்த நியாயப்பிரமாணத்தினால் மாற்ற முடியாது. இதற்காக கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்தவர் தேவன் அவரை ஒப்பு கொடுத்தனார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 3:20 முதல் 24 முதல் நாம் பார்க்கும்போது அவர் ஒருவரே நமது சாபத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்று பார்க்குறோம். உபாகமத்தில் கூறப்பட்டபடி மரத்திலே தூக்கப்பட்டவர் எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு நமக்காக மரத்திலே சாபமாகி நமக்காக அதை மாற்றி ஆசீர்வாதமாக அதை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபகுக்களையும் நாம் பார்க்கிறோம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படி. இந்த இயேசுவாகிய கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பிழைப்போம் என்கிறதும் மேலும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், இப்படி ஆவியை கொண்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலும் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்றும் கூறுகிறார். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டனன்னு 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று ஒருவரை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்படி கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ஆவியினாலே நமக்கு அந்த வாக்கு தத்தமானது அருளப்படுகிறது. பிரஜாதிகளாகிய நமக்கு அந்த வாக்கு தத்தம் அருளப்படுகிறது என்று பார்க்கிறோம். அந்த அதை விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கும் ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட அதே வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் சுதந்திரவாளியாகவும் ஆகிறோம் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் பாவம் என்றால் என்ன என்பதை சொல்லுகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அது தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு விடுதலை தருவது இந்த நியாயப்பிரமாணம் அல்ல. இது ஒரு சாபத்தை கொடுக்கறதாக இது அமைந்ததால்தான் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் அப்போ நியாயப்பிரமாணம் ஏன் அந்த எதற்காக இது இடையில கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் பார்த்தோம்னா, மோசே இருந்த காலத்தில் இருந்து கிறிஸ்து வரைக்கும் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துவதற்கு அது உபாத்தியாய் இருந்தது. இட் இஸ் லைக் எ ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு. ஆனால் விசுவாசம் வந்தபோது நாம் உபாத்திக்கு கீழானர் அல்லவே என்று 24-25 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கிறிஸ்து வருமளவும் நம்மை வழி நடத்தும் ஒரு உபாத்தியாக தான் அது இருந்தது. இப்பொழுது கிறிஸ்துவுடன் உடையவர்கள் ஆனதுனால நாம் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் நாம் இருக்கிறோம் என்று இதோட இந்த 3ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். பின்னும் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லும் பொழுது சுதந்திரவாளிவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருந்தோம் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். அப்படியே நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதிலெல்லாம் நாம் அந்த சிறு பிள்ளைத்தனமாக இருந்தோம், அடிமைகளாக இருந்தோம் நாம் கொடுக்கிறோம் என்றார். முதலாவது பாகால் வழிபாடு. பாகாலை போலவே பாகாலை பின்பற்றுகிறவர்களும் இறைவனை அறியாதவர்கள், அதாவது ஆண்டவருடைய ஆள்கைக்கு உட்படாதவர்கள்.
இயற்கைக்கும் அவர்கள் அடங்கியிருந்தார்கள், அவர்களின் தெய்வமாக பார்த்தார்கள் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அடக்கி ஆள்வது போல தோற்றமளிக்கும் பூமி, காற்று, நீர் இவைகளை அவைகளுக்கு பயந்து தெய்வங்களாக அவர்கள் வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களும் ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்படிப்பட்ட இந்த சிறு பிள்ளைகளை, உலகத்தின் அடிமையானவர்களை நாம் மீட்ன போது, காலம் நிறைவேறின போது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாரத்தின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அவர் அருளினார் என்று நான் பார்க்கிறோம். சுதந்திரராகி நாம் அவருடைய பிள்ளையுமாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சுதந்திரமாய் நான் இருக்கிறாய் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்படி நீங்கள் பலனற்றதும் வெறுமையுமானதுமான இவ்வுலக வழிபாடுக்கு நீங்கள் ஏன் திரும்பினீர்கள் என்றும், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருத்தங்களையும் பார்க்கிறீர்களே என்று வருத்தத்தோடு அவர் இந்த இடத்துல 9, 10 வசனங்களில் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது ரிலீஜியஸ் ஆஃப் த டே, டிசைர் டு பாண்டேஜ், அது அடிமைத்தனத்துக்கு அது கொண்டு வருகிறது என்றோ, அப்சர்வ் த சபாத் அண்ட் அதர் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் த லா நம்ம பின்பற்றுகிறதுனால நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்ல. 12ஆம் வசனத்தில் சொல்கிற சகோதரரை என்னை போல் ஆகுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார். பின்னும் அவர்கள் தான் மேல் கர்சனையாக அவர்கள் இருந்ததையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். முதல் பிரயாணத்தில் வரும்பொழுது தான் சரீர பலவீனப்பட்டு இருந்ததையும், நீங்கள் என்னை தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவே நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றும் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். ஆனாலும் இப்பொழுது நீங்கள் வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் பின்பற்றி இருப்பதனால் நான் உங்களுக்கு சத்ருவானேனோ, சத்தியத்தை சொன்னதுனால நான் உங்களுக்கு சத்ருவானேனோ என்று 16ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். அந்த மாற்றினவர்கள், கலகக்காரர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் என்றும், அவர்கள் நல் மனதோடே அதை செய்யாமல் உங்கள் உலக காரியங்களில் வைராக்கியம் கொண்டு இதை உங்களிடத்து நடப்பித்தார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இதற்கும் ஆபிரகாமுடைய 2 குமாரர்களை எடுத்துக்கொள்கிறார். 2 குமாரன், ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுவாதீனமுள்ள இடத்தில் பிறந்தவன். அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுவாதீன இடத்தில் வாக்குத்தத்தத்தின்படி அவன் பிறந்தான். இவை 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சினாய் மலையில் உள்ளது, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக அது பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. இந்த சீனாய் மலையில் தான் நியமனங்களும் பெறப்பட்டது என்று நாம் அறிவோம். அது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரியாக அவள் தன் பிள்ளைகளோட அடிமைப்பட்டிருக்கிறாள் என்றும், மேலான எருசலேமும் சுவாதீனம் உள்ளவள், அவளும் நம்மளை எல்லாருக்கும் தாயானவள் என்றும் குறிப்பிடுகிறார். ஆகையால் நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றும், அடிமையானவள் சுதந்திரவாளியோட மகனோட கூட இருப்பதில்லை என்றும், ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு. அதாவது உலக வழிபாடு நம்ம எதெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகுதோ அவை எல்லாவற்றையும் நான் புறம்பே தள்ள வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். ஆகையால் நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் சுவாதீனம் உள்ளவர்களுக்கு, அதாவது வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று இதை முடிக்கிறார். 5ஆம் 6ஆம் அதிகாரங்களையும் சுவிசேஷம் எவ்வாறு பாவத்தில் இருந்து விடுதலையை அளிக்கிறது என்றும், அப்பொழுது நாம் அனுசரிக்க வேண்டிய முறைகளை பற்றியும் 5ஆம் 6ஆம் அதிகாரங்களை பவுல் குறிப்பிடுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டீர்கள். நீங்கள் சுதந்திரரானது மட்டுமல்லாமல் இந்த சுவாதீன நிலைமையிலும் நீங்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் ஒருவேளை விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் நீங்கள் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற எந்த மனிதனும் கிறிஸ்துவை விட்டு விலகி பிரிந்து விடுகிறான் என்றும், அவருடைய கிருபையை விட்டு விலகி போய்விட்டான் என்றும் அவர் கூறுகிறார். அதனால் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று 5ஆம் வசனத்திலே பவுல் இதை குறிப்பிடுகிறார். அதனால் சுவாதீனத்துக்கு என்று நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்.
அதையும் ரொம்ப கவனமாக அவர் எதிர் என்ன சொல்கிறார், இந்த சுவாதீனத்தையும் நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போல் நாம் உலகத்தின் கிரியைகளோ அல்லது அடிமைகளாக நம்ம இருக்கும்போதோ அந்த கிரியைகள் அடையாளமாக நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிற விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியா, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் என்று சொன்னோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் வேறு ஒன்றும் இல்லையே என்று அவர் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவியும். தூய ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும். அப்படி வழிநடத்தப்படும் பொழுது மாம்ச இச்சைகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் தர மாட்டோம். அவர்கள் ஒருபோதும் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்துக்கும் அவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல என்றும், அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்றும், தூய ஆவியானவர் நாம் வாழ்கின்ற பொழுது அவராலே தான் எல்லா காரியங்களையும் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதே அந்த வாழ்க்கையின் ஒரு சாரமாக அமைகிறது என்பதையும் 5ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது புது சிருஷ்டியே காரியம் என்று குறிப்பிடுகிறார். நாம் தூய ஆவியானவரோடு வாழும் பொழுது என்னென்ன காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை நீங்கள் சீர்பொருந்த பண்ண வேண்டும். ஒருவருடைய பார்த்தை ஒருவர் இது பண்ண வேண்டும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அறுப்பான் என்றும், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே அறுப்பான் என்றும், நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம் என்றும், கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் படும் துன்பத்தை படுவதற்கு நாம் வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும், கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம் என்பதையும் அவர் கூறுகிறார். இதை ஒரு சிறு கதையின் மூலமாக நான் விளக்கலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள் என்று கலாத்தியர் 3:26-27 நாம் பார்க்கிறோம். ஒரு அனாதை ஆசிரமத்தில் வாழ்ந்த மாரிஸ் என்னும் ஒரு சிறு பையனை 20 வயது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி அவரை பராமரித்து வந்ததாம். அவருக்கு வேண்டிய கல்விக்காக வேண்டிய செலவு, உணவு உடைக்கு ஆக வேண்டிய செலவு எல்லாம் கொடுத்து பராமரித்து வந்தார்களாம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தன்னுடைய ஃபேமிலியில் அடாப்ட் பண்ணாங்களாம், தத்து எடுத்து கொண்டார்களாம். அப்பொழுது அந்த மாரிஸ் சொல்லாராம், இப்பொழுது தான் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் இப்போ அவர்களுடைய மகனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறார்கள், எனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, எல்லா விதமான உரிமைகளும் எனக்கு அதில் கொடுக்கப்பட்டன என்பதை சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டாராம். அப்படியே நாமும் இந்த எல்லா விதமான அடிமைத்தனத்தையும் விட்டு நம் ஆண்டவரை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் வரும்பொழுது ஒரு குடும்பமாக நாம் ஆகிறோம் என்று, நாம் அவருடைய பிள்ளையாயும் அவருடைய சுதந்திரராயும் நாம் இருக்கிறோம் என்று, அப்பா என்று கூப்பிடும் ஒரு உரிமையும் நமக்கு இருக்கிறது என்கிறோம். இது ஒரு ஒரு உண்மையான ஒரு நெருக்கத்தை நமக்கும் இது ஆண்டவருக்கும் தருகிறது என்றும், அவரது அன்பையும் பாதுகாவலையும் நமக்கு இது அளிக்கிறது என்பதையும் நான் இது மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகையால் கடவுள் இவ்வுலக வழிபாடுகளுக்கு நீங்கள் இதை திரும்பாமல் இருங்க, பவுலை போல கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டு நாமல்ல கிறிஸ்துவே நமக்குள் இருக்க நமக்கு அந்த அனுபவத்தை ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக. நன்மை செய்கிறவர்களை நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. உன்னை போல பிறனையை நேசி என்று சொல்கிறார். சிலுவை நிமித்தம் வர்ற துன்பத்தை சகிப்போமாக, சோதனைகளை சகிப்போமாக. புது சிருஷ்டியே காரியம் என்று பவுல் 6ஆம் அதிகாரத்தில் அவர் முடிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பினாலே பலனை பற்றி ஒரு முழு நம்பிக்கையை கொண்டிருக்கும் வாழ்க்கையே ஒரு நிலையான விசுவாசத்தை வளர்க்கிறது என்று பார்க்கிறோம்.
நாம் குழந்தைகளாக இருந்து விடாமல் கிறிஸ்துவளாக நாம் வளரவும் வேண்டும். தன் கிரியையும் சோதித்து பார்க்கவும் வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்த வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக பரிகாரங்கள் எதையும் தேட வேண்டாம். குற்றம், சாபம், பாவம் எல்லாம் ஆண்டவருக்கே நீக்கும் ஒரு வல்லமை உண்டு. அவர் ஒருவரே நம்மை மன்னிக்க முடியும். அவர் ஒருவரே சாபத்திலிருந்து நம்மை நீக்கி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். புதிய வாழ்வை நமக்கு அருள முடியும். ஆமாம். தூங்காத கண்கள், துணையான கரங்கள் என்னை காக்கும் போது எனக்கு என்ன கவலை. தூங்காத கண்கள், துணையான கரங்கள் என்னை காக்கும் போது எனக்கு என்ன கவலை. என் இயேசுவே உம் தயவை, என் இயேசுவே உம் தயவை என்றென்றும் பாடிடுவேன். தூங்காத கண்கள், துணையான கரங்கள் என்னை காக்கும் போது எனக்கு என்ன கவலை. குளிரான நீரோடு அருகினிலே குதூகல மேய்ச்சல் என கழிக்கும். குளிரான நீரோடு அருகினிலே குதூகல மேய்ச்சல் என கழிக்கும். கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கையிலே குறை ஒன்றும் எனக்கில்லையே. கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கையிலே குறை ஒன்றும் எனக்கில்லையே. தூங்காத கண்கள், துணையான கரங்கள் என்னை காக்கும் போது எனக்கென்ன கவலை. அதிகாலை தோறும் உம் கிருபை புதிதாக என்னில் மலர்ந்திடுதே. அதிகாலை தோறும் உம் கிருபை புதிதாக என்னில் மலர்ந்திடுதே. நதியா பாயும் உம் அன்பை எண்ணி துதி பாடி மகிழ்ந்திடுவேன். நதியாக பாயும் உம் அன்பை எண்ணி துதி பாடி மகிழ்ந்திடுவேன். தூங்காத கண்கள், துணையான கரங்கள் என்னை காக்கும் போது எனக்கென்ன கவலை. தூங்காத கண்கள், துணையான கரங்கள் என்னை காக்கும் போது எனக்கென்ன கவலை.